ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப்பில் எப்படி ரேம் மாற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேப்டாப் ஷட் டவுன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இந்த இடத்துல இப்படி கையை வச்சு ரெண்டு பக்கமும் இப்படி தூக்குனீங்கன்னா தனியாக வந்துடும். இந்த ஸ்ட்ரிப்பு கையோட வந்துடுச்சு. அப்படி ரிமூவ் ஆகலாம். நீங்கள் பார்த்து இந்த ஸ்ட்ரிப்பை ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருங்க. இது பேட்டரி லைனு. பேட்டரி எடுக்காமல் மதர் போர்டில் கை வைக்காதீங்க, ஷார்ட் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம ரேம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம ரேம். இது நம்ம வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த லேப்டாப் ரேமை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இங்கே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, சைடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் அட் அ டைமில் சேமாக என்ன பண்ணணும்னா வெளிப்பக்கமாக தள்ளணும். தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எம்போஸ் ஆகி மேலே வந்துடும். ஜஸ்ட் அப்படியே அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வாங்கியிருப்பீங்கல்ல ரேம், அதை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரி இந்த சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த ரேஞ்சில் வந்து சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ரேமில் பார்த்துக்கலாம். பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சு ஜஸ்ட் இப்படி இப்படி மேலே வச்சு அழுத்துனீங்கன்னா போதும், அதுவே லாக் ஆகிடும். இப்போ நம்ம ரேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். முன்னாடி இந்த பவர் கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் பேனலில் ஸ்க்ரூ பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லேப்டாப் நல்லா ஒர்க் ஆகுது. சப்போஸ் நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணுறீங்க, 4 ஜிபிலேருந்து 8 ஜிபி மாறுறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பயப்படாமல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது சின்ன சின்ன விஷயந்தான். இதை நீங்களே ஓனாக ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.